ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வித்தியாசமான சம்பா ரவை நாம செய்ய போறோம். இது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு யாருக்கு சம்பா ரவை பிடிக்காம இருந்தா கூட இதை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? சம்பா ரவைக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் ஒரு 3 நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கொடை மிளகாய், ஒரு 2 தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல புளியோதரை பவுடர், எம்டிஆர் புளியோதரை பவுடர். இப்போ ஒரு விரல் அளவுக்கு இஞ்சிங்க பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்புங்க. ஒரு 3 டம்ளர், இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் ரவை எடுத்து வச்சிருக்கேங்க. கொஞ்சம் நெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்துறங்க வறுக்கிறதுக்கு. ரவைய போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு, ஒவ்வொருத்தர் வறுக்க மாட்டாங்க ரவைய, சம்பா ரவைய நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு டேஸ்டா நல்லா இருக்கும். இப்போ நல்லா வறுக்கும் போதே மனம் நல்லா வரும். நல்ல மனம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா கருவ விடாம வறுக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்ப தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாங்க. தேங்காய் எண்ணெயில பண்றதுனால நல்ல டேஸ்டா இருக்குங்க. கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இப்ப நல்ல செவக்க வந்துருச்சுங்க கடலைப்பருப்பு. இப்ப வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வந்துருச்சு. இப்ப கொடை மிளகாயும் போட்டாச்சுங்க. இப்ப பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். இப்ப நல்லா செவக்க வணங்கிருச்சு. இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி, மல்லி, கருவேப்பிலை இப்ப போட்டுக்கலாம். இதையும் நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கு அப்புறம் இப்ப இந்த புளியோதரை பவுடர் போட்டுக்கலாங்க. இது போட்டதுனால என் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த பவுடர் போட்டதுனால பிடிக்காது பிள்ளைங்களுக்கு சம்பா ரவையவும். இந்த பவுடர் போட்டதுனால அவ்வளவு ஒரு டேஸ்ட்டுங்க. இப்ப நம்ம ரவைய போட்டுக்கலாங்க. ரவைய போட்டுக்கலாம். வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்ப இந்த ரவைய போட்டுக்கலாம். இப்ப நல்லா கிளறிக்கிட்டங்க. கிளறினதுக்கு அப்புறம் சால்ட், உப்பு போட்டுக்கலாம். இந்த ரவைக்கு தகுந்து நீங்க எந்த டம்ளர்ல எடுக்கிறீங்களோ அந்த டம்ளருக்கு தாங்க தண்ணி ஊத்தணும். 1க்கு 2ங்க. இப்ப நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப இதுல 3 டம்ளர் ரவை போட்டிருக்கிறேன். 6 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். இந்த கொதிச்ச தண்ணி சீக்கிரமாவும் ரவை வெந்துரும். ஏன்னா வறுத்துருக்குறோம், வறுத்தனால சீக்கிரம் வெந்துரும். இப்ப இந்த 6 டம்ளர் தண்ணியை நம்ம இதுல ஊத்துறோங்க. இப்போ நல்லா கிளறி மட்டும் நல்லா கட்டி விழுகாம கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷங்க மூடி வச்சுட்டு ஒரு கிளறி விட்டு கிளறணுங்க. இப்ப இந்த ரவைக்கு ஒருத்தர் கேரட், பீன்ஸ் என்ன காய்னாலும் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு அதை யூஸ் பண்ணலைங்க. நான் வெறும் கொடை மிளகா, வெங்காயம், தக்காளி இதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. இந்த புளியோதரை பவுடருக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. எம்டிஆர் தான் போட்டிருக்கிறேன். அது சூப்பரா இருக்குங்க. இப்போ திறந்துக்கலாங்க. இப்ப ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கலாங்க. கம்மி பண்ணிட்டு நல்லா கிளறி விடுவோம்.
அப்படியே ரவை மணமணன்னு இருக்குங்க. அவ்வளோ அந்த தேங்காய் எண்ணெய்க்கும் அந்த இஞ்சி போட்டிருக்கனால அவ்வளோ மணமா இருக்குங்க. இப்ப வந்து இது கூட நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்ப சுவையான சாம்பார் ரவை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியேவும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய் மக்களே.